Taste the Daily. இலங்கை கடற்பகுதியில் ஒரே நாளில் 2 ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 6 பேரை தாக்கி இலங்கை கடற்கொள்ளையர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். கோடியக்கரையிலிருந்து அக்கரைப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் ராஜ்குமார், ராஜேந்திரன், நாகலிங்கம் ஆகியோர் ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இதேபோன்று பெருமாள்பேட்டையை சேர்ந்த குமார், லக்ஷ்மணன், ஜெகன் ஆகிய 3 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி மற்றும் கட்டையால் தாக்குதலில் ஈடுபட்டனர். பின்னர் 2 படகிலுமிருந்து ஜிபிஎஸ் கருவி, மீன்பிடி வலை, டார்ச் லைட், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். காயமடைந்த மீனவர்கள் வேதாரண்யம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதையடுத்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மைனாரிட்டி பாஜக அரசை மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மணியக்காரம்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் பின்னல் ஆடைகளை பல்வேறு பகுதிகளுக்கும் கொரியர் செய்யக்கூடிய நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்தை அடுத்து பணியில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மழை காரணமாக பன்னீர் கரும்புகள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பத்திரக்கோட்டை, நடுவிரப்பட்டு, குறிஞ்சிப்பாடி, குமளங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் பன்னீர் கரும்பு விவசாயம் செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் தற்போது பெய்த மழை மற்றும் புயல் காரணமாக சாய்ந்து சேதமடைந்தன. ஏக்கருக்கு 1 லட்சம் வரை செலவு செய்த நிலையில் கரும்புகள் அடியோடு சாய்ந்து பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே ஸ்டாலின் அரசு கரும்புகளுக்கு விலை நிர்ணயம் செய்து அறிவிக்கும் போது உரிய தொகை வழங்கி கரும்பு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த புயல் அடிச்சு எங்களுக்கு ரொம்ப நாங்க நொந்து போயிருக்கிறோம். ரொம்ப செலவாயிட்டுது. இந்த திமுக அரசு இந்த கரும்பை எங்களுக்கு உரிய பொங்கல் கரும்பை உரிய விலை கொடுத்து வாங்கணும். இதுதான் உங்களுக்கு நாங்க எங்களோட கோரிக்கையை உங்ககிட்ட சொல்றோம்.